அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி, பொதுக்காலம், 30ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். தூய பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 12 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஆபிரகாமின் மகளாகிய இவரை இந்த கட்டிலிருந்து ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 10 to 17 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாகியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு, மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் இருவகையான ஈர்ப்புகளுக்கு ஆளாகின்றோம். ஒன்று, பொருள் சார்ந்த உலகத்தின் ஈர்ப்பு. பணம், வசதி, பொருள் குவிப்பு, இன்பம் முதலியவை நம்மை தம்பால் ஈர்த்து கொண்டிருக்கின்றன. இவை வாழ்வில் அதிகமாக நம் வாழ்வு இன்னும் இன்பமானதாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். இத்தகைய ஈர்ப்பையே புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் ஊனியல்பின் செயல்பாடு என்று அழைக்கின்றார். இன்னொரு வகையான ஈர்ப்பு நமக்குள் இருந்து நம்மை இயக்கும் ஆவியின் ஈர்ப்பு. கடவுளோடு தொடர்பு கொள்ளுதல், அன்பு செய்து வாழுதல், பிறருக்காக தன்னை கையளித்தல், எப்படிப்பட்ட துன்ப வேளையிலும் நம்பிக்கை இழக்காதிருத்தல் ஆகியவை நாம் ஆவியின் ஈர்ப்பின்படி வாழ்கிறோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. ஆவியின் ஈர்ப்பின்படி நாம் வாழுகின்ற பொழுது நாம் நம் வாழ்வில் அனுபவிக்கும் பலன்களைத்தான் புனித பவுல் ஆவியின் கனிகள் என்கின்றார். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, உண்மை,
பரிவு, நம்பிக்கை, நன்னயம், கனிவு, தன்னடக்கம் ஆகியவையே ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22. கடவுள் ஆதாமை படைத்த போது அவனை முதலில் மண்ணிலிருந்து உருவாக்கியதாகவும் பின் அவனுக்குள் தன் உயிர் மூச்சை ஊதியதாகவும் நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் 2:7. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த மண்ணும் இருக்கின்றது, கடவுளின் உயிர் மூச்சும் இருக்கின்றது. நமக்குள் இருக்கும் மண்ணின் தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வாழலாம், கடவுளின் உயிர் மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வாழலாம். ஊனியல்பின்படி வாழ்வது மண்ணின் தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை எடுத்துரைக்கிறது. ஆவியின் ஈர்ப்பின்படி வாழ்வது கடவுளின் உயிர் மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஊனியல்பின் ஈர்ப்புகளின்படி வாழும் வாழ்க்கை தொடக்கத்தில் இன்பகரமானதாகவும் இனிமையானதாகவும் இருந்தாலும் காலப்போக்கில் அது பிரச்சனைகளையும் நோய்களையும் நம் தலை மீது கட்டிவிடுகின்றது. நம் வாழ்வு சுமையானதாகவும் சுகமற்றதாகவும் மாறிவிடுகிறது. இதையே புனித பவுல் ஊனியல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள் என்கின்றார். நாய் ஒன்று தெருவில் கிடந்த எலும்பு துண்டு ஒன்றை சுவைக்க ஆரம்பித்தது. எலும்பு துண்டு நாயினுடைய வாயின் உட்புறங்களை குத்தி கீற இரத்தம் வெளிய ஆரம்பித்தது. ஆனால் அந்த நாயோ எலும்பு துண்டிலிருந்துதான் இரத்தம் வருகிறது என்று எண்ணி அதை இன்னும் வேகமாக சுவைக்க ஆரம்பித்தது. ஊனியல்வின் ஈர்ப்புகளுக்கு அடிமையாகி அதனால் இன்பம் அனுபவிப்பது இது போன்றது. இப்படிப்பட்ட சுய அழிவுக்கு இட்டுச் செல்லும் வழியை விட்டுவிட்டு வாழ்வுதரும் ஆவியின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வதற்கான அழைப்பைத்தான் புனித பவுல் நமக்கு விடுக்கின்றார். ஆவியின் ஈர்ப்பின்படி வாழ்கின்ற வாழ்வு தொடக்கத்தில் கடினமான ஒன்றாக, கசப்பான ஒன்றாக இருந்தாலும் காலப்போக்கில் அபரிவிதமான மகிழ்ச்சியை அள்ளித்தருகின்ற அற்புத வாழ்வாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு தருகின்ற கொடைகளையே முதல் வாசகத்தில் பவுலடியார் பட்டியலிடுகின்றார். முதலாவதாக, நம் ஊனியல்வின் தீச்செயல்களை நம்மால் சாகடிக்க முடிகிறது. இரண்டாவதாக, அச்சத்தை வெற்றி கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக, நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற முறையில் அவரது உரிமை பேற்றில் பங்காளிகளாக மாற வாய்ப்பு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நுகர்வு கலாச்சார உலகம் ஊனியல்வின் செயல்பாடுகளுக்கு அதிகமாகவே தீனி போடுகின்ற உலகமாக இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த ஈர்ப்புகளின் பின்னால் போனால் அழிவது உறுதி என்பதே புனித பவுல் நமக்கு சொல்லும் செய்தியாகவும் இருக்கிறது. கண் போன போக்கிலேயே கால் போகலாமா? கால் போன போக்கிலேயே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலேயே மனிதன் போகலாமா என்ற கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் பவுலடியாரின் செய்தியை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. ஜெபம். இறைவா, நாங்கள் முழுமையான மகிழ்ச்சியான வாழ்வை பெற வேண்டுமெனில் ஆவியின் தூண்டுதல்படி வாழ்வது அவசியமானது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறிது நேரத்தை அமைதியில் ஜெபித்து அந்த ஆவியின் குரலுக்கு செவி கொடுக்க வரம் தாரும். ஆமேன். அணையாத சுடராகி அன்பாகி ஒளிர்ந்தாய், கலையாத உறவாகி நிழலாக நடந்தாய். ஆவியே நிழலாக நடந்தாய். நம்பி வந்தேன் உயிர் தரும் ஆவியே, உன்னிலே சரணடைந்தேன்
அசைந்தாடும் ஆவியாய் ஆதி முதல் இருப்பவன் நீ. அனுதினமும் அருகிருந்து அன்பு வழி நடத்திடுவாய். பிசைந்திடும் துயரங்கள் பிரிந்திட செய்பவன் நீ. விடையாகும் பாதையில் வழியாக வருபவன் நீ. உன் சுவடில் நாளும் நடக்க உந்தன் கொடைகளை என் மேல் பொழியும். உன் சுவடில் நாளும் நடக்க உந்தன் கொடைகளை என் மேல் பொழியும். உன் ஆவி பொழிந்தென்னை தேற்றும். உன்னையே நம்பி வந்தேன் உயிர் தரும் ஆவியே. உன்னிலே சரணடைந்தேன் உன்னத ஆவியே. புது படைப்பாய் புது வாழ்வாய் புவியெங்கும் நிறைந்தவன் நீ. உயிரோடு உறவாகி பிரியாது கலந்திடுவாய். நினைவாகி நிதமெந்தன் வாழ்வாக இருந்திடவாய். நிறைவான உன் அருளை நிதம் வாழ தந்திடுவாய். உன் சுடரின் ஒளியில் நடக்க உந்தன் கொடைகளை என் மேல் பொழியும். உன் சுடரின் ஒளியில் நடக்க உந்தன் கொடைகளை என் மேல் பொழியும். உன் ஆவி பொழிந்தென்னை தேற்றும். உன்னையே நம்பி வந்தேன் உயிர் தரும் ஆவியே. உன்னிலே சரணடைந்தேன் உன்னத ஆவியே. உன்னையே நம்பி வந்தேன் உயிர் தரும் ஆவியே. உன்னிலே சரணடை